نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிருந்த பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூல், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்ட மூமின்களே, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் இதா தஆக்கும் உங்களை அழைத்தால் பதில் கொடுங்கள். வா என்று சொன்னால் உடனே வந்து விடுங்கள். இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டால் உடனே அதை செய்யுங்கள். என்ன காரணம்? லிமா யுஹ்யீக்கும், உங்களை அவர்கள் வாழ வைக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூப்பிட்டால், ரசூல் கூப்பிட்டால் உடனே பதில் கொடுங்கள் என்பதற்கு கருத்து என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதுதான் ஹயாத் என்ற ஒரு வார்த்தை, லிமா யுஹ்யீக்கும். எனவே அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். லிமா யுஹ்யீக்கும் என்பதற்கு சத்திய வழியை அவர்கள் காட்டிய காரணத்தினால் அந்த சத்திய வழியின் பக்கம் அவர்கள் அழைக்கிற போது நீங்கள் பதில் கொடுங்கள் என்ற ஒரு கருத்து. இன்னொன்று, உண்மையிலேயே ஹயாத்தை கொடுக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? அதை மற்றொரு ஆயத்து விவரிக்கிறது. வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நபி நாயகமே, தாங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அவர்களை நாம் அதாபு கொடுக்க மாட்டோம், அவர்களை சோதிக்க மாட்டோம். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு நாம் அதாபு செய்யக்கூடியவர்களாக இல்லை. அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் காரணத்தினால், நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு நாம் அதாபை கொடுக்க மாட்டோம். காரணம், நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். எனவே நபி அவர்கள் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றார்கள். லிமா யுஹ்யீக்கும் என்பதற்கான கருத்து, உங்களுக்கு அவர்கள் ஹயாத்தை கொடுக்கிறார்கள். இல்லையானால் ஈமானுக்கு புறம்பாக அல்லது சத்தியத்திற்கு மாற்றமான அசத்தியமான கொள்கைகளை கொண்டு அசத்தியமான வழியிலே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை ஒரே அடியாக அல்லாஹ் அழித்துவிட முடியும். ஆனால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற துஆவின் காரணத்தினால், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு அதாபு இறங்குவதில்லை. பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஆது சமூதுகளுக்கு இறங்கிய அதாபை போல நமக்கு முன்னுண்டானவர்கள் எப்படியெல்லாம் அதாபை அனுபவித்தார்களோ அதே போன்ற அதாபை அல்லாஹ் நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை விட்டும் பாதுகாப்பை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த காரணத்தினாலே இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்தும் கூட இன்றைக்கு நாம் அதாபுகள் இல்லாமல் சலாமத்தான முறையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ தான். எனவே லிமா யுஹ்யீக்கும் என்பதற்கு அவர்கள் உங்களுக்கு ஹயாத்தை கொடுக்கிறார்கள் என்ற கருத்து இங்கே பொருந்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கருத்து, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் என்றால் ஷரியத்தை, சட்டங்களை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்து வாழுங்கள் என்று ஒரு கருத்து. நபி அவர்கள் ஒரு வேலையை சொன்னால், ஒரு சுன்னத்தான காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டால் உடனடியாக செய்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அபூ சயீதில் முஅல்லா என்று ஒரு சஹாபி, அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் என்று கூப்பிட்டார்கள். சத்தம் இல்லை, பதில் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. அபூ சயீத், நான் கூப்பிட்டது தெரியலையான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னி குந்து ஃபீ ஸலாத்தி, நான் தொழுதுட்டு இருந்தேன், தெரியல அப்படின்னாங்க. தொழுதுட்டு இருந்தால் என்ன, நான் கூப்பிட்டா உடனே நீங்கள் வந்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீதின் முஅல்லா அவர்களுக்கு இட்டல கட்டளை. பெருமானார் அவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் இறக்கிய வாசகம் இது. இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், ரசூலுக்கு நீங்கள் உடனடியாக பதில் கொடுங்கள். இதா தஆக்கும், உங்களை கூப்பிட்டார். அப்போ ரசூல் கூப்பிடும்போது தொழுகையில் இருந்தாலும் சரி உடனடியாக வந்துடணும். நஃபிலான தொழுகையை தொழுது கொண்டிருந்தார் அந்த சஹாபி. இதே போன்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல கூப்பிட்டார்கள். வர தாமதமானது, ஏன் வரவில்லை என்று கேட்டபோது நான் தொழுகையில் இருந்தேன் என்று சொன்னார்கள். அப்போது இந்த ஆயத்தை நபி அவர்கள் வாசித்து காட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னால் உடனடியாக தாமதம் இல்லாமல் அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு முறை குத்பாவுடைய மேடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிவிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிது நபவியிலே குழுமி இருக்கிறார்கள். மஸ்ஜித் நிறைஞ்சு வெளியில் செருப்பு விடுற இடத்துல ஒரு கூட்டம் நின்றுருக்கிறாங்க. அப்போ நின்று இருக்கிற இந்த சரியில்லையே, இப்போ குத்பா ஓதும்போது உட்கார்ந்து அதை செவிதாழ்த்தி கேட்கணும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னார்கள், இஜ்லிசு, உட்கார்ந்துருங்க என்று சொன்னார்கள். அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களும் உட்கார்ந்தாங்க. வேக வேகமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. நபி அவங்க இஜ்லிசுன்னு சொன்ன உடனே செருப்பு விடுற இடத்துல உட்காந்துட்டாங்க. செருப்புக்கு மேலேயே உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் கூட தாமதப்படுத்தலை. தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் நபி அவர்களுக்கு இந்த செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக அங்கேயே உட்கார்ந்து விட்டார். செருப்பு விடுற இடத்துல உட்கார்ந்தார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இப்படி உட்கார்ந்தீங்க? யா ரசூலல்லாஹ், நான் உட்காருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பள்ளிக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ ஆகும்போது என்னுடைய ரூஹு கைப்பற்றப்படுமையானால் தாங்கள் ஒரு உத்தரவை இட்டதற்கு பின்னால் அந்த உத்தரவின்படி நாம் அமல் செய்யவில்லை, அந்த சுன்னத்தின்படி அமல் செய்யவில்லை என்ற குற்றத்திற்கு நான் ஆளாகி விடுவேனோ என்று பயந்துதான் உடனடியாக உட்கார்ந்து விடலாம் என்று அங்கே நான் உட்கார்ந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பேராசை, ஒரு கட்டளை வருகிற போது உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அவர்களுடைய உத்வேகத்தை நபி அவர்கள் பாராட்டிவிட்டு சொன்னார்கள், உட்கார வேண்டியதுனா, ஆனால் செருப்பு அசுத்தமான இடங்கள், அசுத்தங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல உட்காரக்கூடாது, உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கலாமே என்று சில அழகான முறையிலே அவர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார், சிறிதும் தாமதப்படுத்தாமல், செகண்டு கூட தாமதப்படுத்தாமல் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்கிற உத்வேகத்தில் இருந்தார்களே, அதுதான் இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல். ஷரியத்தை, சுன்னத்தை உடனடியாக நீங்கள் பலவந்தமாக நீங்கள் பின்பற்றுங்கள், அதில் தாமதம் ஏற்படுத்த வேண்டாம். சாமாக்களை பொறுத்தவரையில் நபி அவருடைய கோபத்துக்கு எந்த காலத்திலும் ஆளாகிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் ஏதாவது ஆகி போயிருமோ, நாம மொத்தாயிருவோமோ, எப்படி அதாவது நபி அவங்க சொன்னதை நம்ம கேட்காத குற்றவாளி ஆகிருவோமோ என்கிற குற்ற உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகலை. அது ஹிலால் இப்னு உமையா, மராரத் இப்னு ரபியா அப்படின்னு 2 பேர், அப்புறம் இந்த கஅப் இப்னு மாலிக்கு 3 பேர். இந்த 3 பேர்த்தில் அந்த 2 பேர் இருக்காங்களே கொஞ்சம் வயசானவங்க, போருக்கு போக முடியல, எல்லாம் போர் முரசு கொட்டப்பட்டு எல்லாரும் வந்தாகணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்த நேரத்தில் சின்ன வயசு வாலிபர் தான் கஅப் இப்னு மாலிக்கு போகலை. ஆனால் கஅப் இப்னு மாலிக்கு போகலைங்கிற விஷயம்
அது அல்லாவுக்கு தெரிந்தது. கடுமையான முறையிலே தண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. வால சலாசத்தில் லதீன குல்லிஃபு, இன்றைக்கும் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்து அங்கே வந்துச்சு. யாத்ததினூன இலைக்குள்ள அவர்கள் உதிர் சொல்லுவார்கள் என்று, எனக்கு இப்படி ஆச்சு அப்படி. வயசானவங்க 2 பேர் சரிதான். கஅப் இப்னு மாலிக் ஏன் அப்படி செய்தார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களை சமூக பகிஷ்கரிப்பு செய்து யாரும் அவரோடு பேசக்கூடாது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் கஅப் இப்னு மாலிக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. நபி அவங்களும் பேசலை, சஹாபாக்கள் யாரும் பேசலை. தொழுகைக்கு போவார், தொழுது விட்டு வந்துடுவார். வேணுமென்றே ரசூல்லாவுக்கு பக்கத்தில் போய் தொழுவார். தொழுதுட்டு ரசூல்லா நம்மளை பார்க்கணும், எப்படியாவது தொழுகிற நேரத்தில் ரசூல்லா பார்க்கணும், என் மேலே இறக்கப்படணும், எப்படியாவது மன்னிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5, 10 இப்படியே போயிட்டே இருக்குது. 30-40 நாள் கிடக்குது. சஹாபாக்கள் யாரும் சலாமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சலாமும் ஒரு வகையில் பேச்சு தான். அதனால் தொழுகையில் இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு யாராவது ஒருத்தர் சொன்னான்னா அவன் பேசிட்டான்னு அர்த்தம், தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்போ சலாம் அப்படிங்கிறதும் கலாமு தான், பேச்சு தான். ஆகையினால பேசக்கூடாது என்பதிலே சலாமும் அடங்கும். சலாம் சொல்லலை. இப்போ நான் சொல்ல வருகிற கருத்து என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் வந்து என்னை பார்த்து இறக்கப்படுவாங்களோன்னு ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையில் வந்து உட்கார்ந்து நபி அவர்களுடைய இரக்கத்தை கருணையை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரவில்லை. அவர்கள் அப்படியே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டம் வந்தது, 40 நாள் முடிஞ்ச உடனே சொன்னார்கள், கஅப் இப்னு மாலிக் அவருடைய மனைவி அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிவிடட்டும், மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடட்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் ஒதுங்கி விட்டார்கள். சமூகமே புறக்கணித்து விட்டது, ஜமாஅத்து புறக்கணித்து விட்டது, உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்து விட்டார்கள். இப்போது வாழ்க்கை துணைவியாக இருந்த மனைவியை அனுப்ப சொல்லுகிறார்கள். கஅப் இப்னு மாலிக் கேட்டார், தலாக்கு விடவா? அதுக்கு நான் தயார் என்று சொன்னார். இல்லை, வீட்டுக்கு அனுப்பு என்று சொன்னால் வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். வீட்டுக்கு அனுப்பிட்டார். ஒத்த கட்டையாக இருக்கார், தன்னந்தனியாக இருந்தார். அந்த நேரத்தில் அழுகையும் அதிகமாக இருந்தது. கேட்டார்கள், ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கின்றீர்கள்? அழுவதற்கு வேறொரு காரணம் இல்லை, ஒரே காரணம். ஒன்று, இந்த நிலையில் நான் மூத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கும் பாக்கியத்தை நான் பெறமாட்டேனே, இது ஒரு காரணம். இன்னொன்று, நான் மூத்தாகாமல் நபி அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று போய்விட்டார்கள் என்று சொன்னால் கடைசி வரை இந்த சஹாபாக்கள் யாரும் மௌத்து வரை கியாமத்து வரை யாரும் என்னிடத்தில் பேச மாட்டார்களே என்கிற ஒரு வருத்தம். இந்த 2 வருத்தம் தான் என்னை கசக்கி பிடிக்கிறது என்று அழுது கொண்டே சொல்லுகிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன, அவர்கள் மீது இருந்த ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது. நபி அவர்கள் கொஞ்சம் கூட தாமதிக்கக்கூடாது, என்னுடைய ஜனாசாவை அவர்கள்தான் தொழுக வைக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தார்களே. அவர்கள் சொன்ன வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தை முழுக்க பின்பற்றுவதிலே நான் சற்றே பின்தங்கிவிட்டேன், அல்லாஹ் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ரசூலுல்லாஹ் என்று பேசணும், சஹாபாக்கள் என்று பேசணும் என்று ஆசைப்பட்டார். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அதே போன்றுதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை செய்ய வேண்டும். ஏதாவது ஆயிப்போச்சுன்னு சொன்னால், நான் மூத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு குற்றவாளியாக மூதேவியாக நான் மூத்தாக வேண்டியது வருமே என்று கவலைப்பட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இத்திமா இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் கூப்பிட்டால் உடனடியாக நீங்கள் பதில் கொடுங்கள் என்பதற்கு ஒரு கருத்து. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ் கூப்பிடுகிறான், பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, அல்லாஹ் கூப்பிட்டால் உடனடியாக பதில் சொல்லிவிடுங்கள். பதில் என்று சொன்னால் பதில் 2 வகை இருக்கிறது. வாயால் அல்லாஹ் அக்பர் என்று முஅத்தின் சொல்லுகிற போது நாமும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் சொல்லுகிறோமே, அந்த பதில் ஒன்று, அது சுன்னத்து. ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன உடனே பள்ளிக்கு காலடி எடுத்து வைத்து நடந்து சென்று பள்ளிக்கு போய் தொழுக வேண்டும் என்கிற இந்த ஜவாப் இருக்கிறதே, அது சுன்னத்தல்ல, அது வாஜிபு, அது கட்டாயம். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை கூப்பிட்டால்
பாங்கு சொல்லப்பட்டால் உடனடியாக வந்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் தாமதப்படுத்த வேண்டாம் என்ற கருத்தும் இந்த ஆயத்தின் உள்ளே பொதிந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு சஹாபாக்களுக்கு தூண்டிக் கொண்டே இருந்தார். அவர்கள் இதில் பேராசை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. ஒரு முறை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுக ஒரு செருப்பை போட்டு தொழுதுட்டு இருக்கிறாங்க. செருப்பு போட்டு தொழுகலாம், என்ன நிபந்தனை? அந்த செருப்பு சுத்தமாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த கால் இருக்குதல்ல, கிபிலாவின் பக்கமாக நம்முடைய விரல்களை மடக்கி உட்கார அளவுக்கு அந்த முன்பகுதி மிருதுவாக இருக்க வேண்டும். கட்டியாக இருந்துச்சு, ஷூவாக இருக்குது, அது மடக்க முடியல, கால் மடங்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் அது மாதிரி உள்ள செருப்போ ஷூக்களையோ போட்டு தொழுகக்கூடாது. தோலினால் செய்யப்பட்டு மிருதுவான முறையிலே அது இருக்கிறது. காலை மடக்கி வைக்க முடியும் என்று சொன்னால், அதில் தான் செருப்பை போன்று நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதிலே அசுத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த செருப்பை போட்டு கொண்டு தொழுகலாம் என்பது சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபீ நஅலைக கத்ரன், உங்களுடைய செருப்பில் அசுத்தம் இருக்குது, கழட்டிருங்கன்னு சொன்னாங்க. ஃபഖலஅன அலைஹி ஃபഖலஉ நிஆலஹும், அவர்கள் செருப்பை கழட்டினார்கள். கழட்டனை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லோரும் அவங்க ரசூலுல்லாஹ் செருப்பு போட்டிருக்காங்க, எனவே நம்மளும் போடலாம், அதனால் எல்லாரும் செருப்பு போட்டு தொழுதாங்க. அப்போ மஸ்ஜிது நபவி இந்த மாதிரி உள்ள ஃப்ளோர் அல்ல, அது சாதாரண மண் தரை தான் போட்டிருந்தாங்க. சஹாபாக்களும் போட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கழட்டி விட்ட உடனே இவங்களும் கழட்டினாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே சஹாபாக்கள்கிட்ட, ஏமா எதுக்கு கழட்டி விட்டீங்க செருப்பெல்லாம்? யா ரசூலல்லாஹ், கலஅதனி ஆலக ஃபகலஅனா நிஆலனா, நீங்கள் உங்களுடைய செருப்பை கழட்டினீர்கள், எனவே நாங்களும் எங்கள் செருப்பை கழட்டினோம் என்று சொன்னபோது சொன்னார்கள், தொழுகையிலே ஜிப்ரீல் வந்தார்கள், உங்களுடைய செருப்பிலே அசுத்தம் இருக்கிறது, கழட்டி விடுங்கள் என்று எனக்கு சொன்ன காரணத்தினாலே நான் கழட்டினேன். உங்களுக்கு எந்த ஜிப்ரீல் வந்தார்கள், யார் உங்களை கழட்ட சொன்னாங்க என்று சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம். இந்த வார்த்தை தான் நாம் கவனிக்க வேண்டியது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்களோ அதை அப்படிக்கப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அதான் லிமா யுஹ்யீக்கும், ரசூல் உங்களை அழைத்தால், சுன்னத்தான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை அழைத்தால், நீங்கள் அவர்களுக்கு உடனடியாக பதில் சாருங்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்ற கருத்து இதனுள் அடங்கியிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா புரிந்து அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. ربنا تقبل دعاءنا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.